1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்போது யாபேசின் மனுஷர் எல்லோரும் நாகாசை நோக்கி, எங்களோடு உடன்படிக்கை பண்ணோம், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோடு பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேலை நாடெங்கும் சேனாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பா இல்லாவிட்டால் அப்போது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த சேனாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவில் வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்தியை சொன்னார்கள். அப்போது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுத முகாந்தரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டாக்கி ஓர் இணை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த சேனாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகள் எல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்போது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனங்கள் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசிக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 3,00,000 பேரும் யூதா மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த சேனாதிபதிகள் அவர்களை நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்க யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். சேனாதிபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்போது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாள் சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் பாளையத்துக்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்கள் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லோரும் சிதறி போனார்கள். அப்போது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க போகிறோம் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படி ஒப்பு கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவனும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான். அப்போது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம், வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள்.